நம்ம இன்றைக்கி வேர்ல்பூல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு இதில் வந்து கம்ப்ரஸர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இதை வந்து எப்படி மறுபடியும் கேஸ் சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டர்மல் எரிஞ்சிருச்சு. உங்களுக்கு கம்ப்ரஸர் போயிடுச்சு, நான் செக் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வேறு கம்ப்ரஸர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக எப்படி மாட்டிட்டு கேஸ் சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்போது கம்ப்ரஸரில் உள்ளது கேஸ் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து கம்ப்ரஸர் மட்டும் தான் போயிருக்கு, லீக்கேஜ் கிடையாது, அதனால் கேஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேஸ் திறந்து விட்டுறணும். ஃபஸ்ட்டு கேஸ் வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜ்லேயே கை வைக்கணும். ஏன்னா கேஸ் அடிக்கல நம்ம ஹீட் பண்ணோம்னா ஃபயர் ஆகிடும். இது 134, இது 600 கிடையாது, 134 இது. நம்ம டியூப் கட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எப்படி கையில் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸை வெளில எடுக்கிறதுக்கு மட்டும் கட்டிங் லைனோட கட் பண்ணி விடலாம். ஏன்னா இது வந்து கம்ப்ரஸர் போயிடுச்சு, இது ஸ்க்ராப் தான். அது கேஸ் வருது. ஓகே, கேஸ் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வாட்டர் டே. இதை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். ஏன்னா நம்ம அந்த ஹீட் பண்ணி செக்ஷனையும் டிஸ்சார்ஜையும் நம்ம பைப்பை வந்து வெளில எடுக்கணும். இல்லைனா கட் பண்ணிவிட்டு வேறு பைப்போடு ஜாயின் பண்ணணும். நம்ம அதை எடுத்துக்கலாம், ஹீட் பண்ணி வெளில எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் டேவை வெளில எடுக்கணும். லைட்டாக பைப் பெண்ட் பண்ணிக்கலாம். வந்துருச்சு, ரொம்ப ட்ரையாக இருக்குது. நம்ம ஹீட் பண்ணிட்டு ரெண்டே ஹீட் பண்ணி வெளில இந்த பைப்பை உருவிடலாம். உருவினதுக்கப்புறமா நம்ம கம்ப்ரஸர் எடுத்துகிட்டு மறுபடியும் மாற்றலாம். இது கம்ப்ரஸர் போயிடுச்சு. இப்போ நல்ல கம்ப்ரஸரில் வந்து இப்படி வெல்டிங் பண்ணக்கூடாது. ஹீட் பண்ணோம்னா உங்களுக்கு உள்ளே வந்து காயில் டேமேஜ் ஆகிரும். ஒரு தகரம் இது வச்சுக்கலாம், இல்லாட்டி மேலே வந்து ஃபுல்லாக ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு துணியில் தண்ணியில் நினச்சி போட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். இது போனதுனால நான் அப்படியே ஹீட் பண்ணுறேன். நம்ம இப்போ வேறு கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாக்கில் 4 லாக் இருக்கும், 4 பக்கம் இருக்கும். நம்ம அந்த லாக் கரெக்டாக போட்டாச்சு. நான் வந்து பின்வால்வில் வந்து கேஸ் சார்ஜ் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து அதை கட் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணி வெல்ட் அடிச்சுருவாங்க. நான் பின்வால்வில் பண்ணியிருக்கேன், வெல்ட் அடித்து வச்சுருக்கேன். இனி பார்த்தீங்கன்னா இந்த 2 பைப்பு ஃபஸ்ட்டு வந்து டிஸ்சார்ஜ் வந்து நம்ம வெல்ட் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அடித்தா தான் நம்ம ப்ரெஷர் பார்க்க கரெக்டாக இருக்கும். ரெண்டையும் சேர அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஆன் பண்ணி பார்த்துட்டு ப்ரெஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இதை வெல்ட் அடிச்சுக்கலாம். வெல்ட் அடிக்கல பார்த்து அடிக்கணும். கம்ப்ரஸர் வந்து டெர்மினலில் காயில் போய்டும், அதனால் மேலே வந்து ஈர துணி போட்டுக்கலாம். ஈர துணி போட்டு சைடில் சுற்றி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வெல்ட் அடிக்கலாம்.
ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து வீணாகாது, கம்ப்ரஸர் வீணாகாது. இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தகர வச்சுருக்கேன் நான். அந்த கிளாம்ப் வச்சு வெல்ட் அடிச்சிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பேக் சைடில் ஃபுல்லாக அந்த தெர்மோகோல் ஃபுல்லாக எரிஞ்சிடும். அது இல்லாமல் சீக்கிரமாக ஹீட் ஆகாது. அதுக்காக நான் தகர வச்சு வெல்ட் அடிச்சிட்ருக்கேன். இப்படி அடித்தா சீக்கிரமாக ஹீட் ஆகும். இந்த பைப் வந்து சீக்கிரம் காயும். ஹீட் ஆனால் தான் உங்களுக்கு வெல்டு பிடிக்கும், இல்லாட்டி வெல்டே பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 லைனையும் வெல்ட் அடிச்சிட்டேன். வெல்ட் அடிச்சு நம்ம லீக் பார்க்கணும். ஃபஸ்ட்டு லீக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியில் வச்சு இப்படி பார்த்தோம்னா சைடில் வந்து வெல்டு கரெக்டாக சுற்றி வர அடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லீக் கிடையாது பக்காவாக இருக்குது. நீங்கள் நான் பின்வால் யூஸ் பண்ணுறதுனால கேஜ் ஹோஸ் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த பின்வாலில் போட்டணும். நீங்கள் போடாமல் இங்கே கேஸ்லாம் ஏற்றிட்டிங்கன்னா கடைசியில் அந்த ஓஸை நம்ம ரிமூவ் பண்ணல பார்த்தீங்கன்னா இருக்கிற கேஸ்லாம் வெளில வந்துடும். அதனால இதை மறக்காமல் பின்வாலில் போட்டணும். ஏன்னா இதை ஒரு சிலர் மறந்துடுவாங்க, போட மாட்டாங்க. ஏன்னா புதுசாக அவ்வளோக்கா அனுபவம் இல்லாதவங்க போடையில் பார்த்தீங்கன்னா இதை மறந்துடுவாங்க. இதை மறக்காமல் வந்து இந்த பின்வாலில் போட்டணும். போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இந்த கேஜ் ஹோஸை பார்த்தீங்கன்னா 2 முனை இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பின்னை வந்து இந்த பின்னை வந்து டைட் பண்ணிக்கலாம் வந்து உள்ளே வந்து அமுத்தும். அப்போ தான் வந்து கேஸ் உள்ளே போகும், இல்லாட்டி வந்து அப்படியே நின்றும். அதனால வந்து நம்ம இந்த முனை தான் முதல்ல வந்து பின்வாலில் மாட்டணும். பாருங்கள், இப்போ வந்து டிஸ்சார்ஜ் லைன் வந்து வெல்ட் அடிச்சிட்டோம். நம்ம இது வந்து பின்வால் வெல்ட் அடிச்சிட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு 5 நிமிஷம் ப்ரெஸ் அவுட் பண்ணலாம். ஆயிலெலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெளில ஓரளவுக்கு ப்ரெஸ் அவுட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா சோக்காக வாய்ப்பு இல்லை. இது கம்ப்ரஸர் போனதுனால நம்ம மாற்றலாம். இல்லை கூலிங் வராமல் இருந்தால் கண்டிப்பாக கேப்லரி ஸ்ட்ரெயினர்லாம் மாற்றணும். இது கம்ப்ரஸர் மட்டும் போயிருக்கு, மற்றபடி ஆயிலும் இல்லை. பைப் லைனில் ஆயில் இல்லைன்னா ஆயில் வரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் கூட ஆயில் வரல. உங்களுக்கு வந்து காயில் உள்ள நல்லா இருக்குது. நம்ம நீ வெல்ட் அடிச்சிடலாம். வெல்ட் அடிச்சுட்டு கேஸ் ஏற்றிக்கலாம். இப்போ நம்ம பின்னால் கேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டு கிளாமீட்டர் மாட்டியிருக்கேன் நான். கிளாமீட்டர் வந்து நியூட்ரல் ஃபேஸ் ரெண்டுலேயும் மாட்டக்கூடாது. ஏதாவது ஒரு லைன், ஒன்று நியூட்ரலில் மாட்டிக்கலாம், இல்லை ஃபேஸில் மாட்டிக்கலாம். ஏதாவது ஒரு லைனில் மாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 200 ஆம்ஸில் வச்சுருக்கேன், 0வில் இருக்குது. நம்ம ஆன் பண்ணால் எம்டியாக எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு பாருங்கள், எத்தனை ஆம்ஸ் எடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நான் வேக்கம் மிஷின் இல்லாமல் செல்ஃப் வேக்கம் போடுறேன். இப்போது நம்ம ஸ்ட்ரைனர்லேருந்து ஒரு கேப்லரியோ இல்லை சின்ன பைப்போ நம்ம வெல்டு பண்ணி நம்ம அதில் வந்து செல்ஃப் வேக்கம் போட்டு அந்த உள்ளே இருக்கிற காற்றை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேக்கம் பம்ப் வச்சு நீங்கள் வேக்கம் போட்டு இது வழியே வேக்கம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை மோட்டர் கம்ப்ரஸர் ஏதாவது இருந்ததுனா கூட அது மூலிமா கூட நம்ம வெளியில் காற்றை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் ஸ்ட்ரைனர்லேருந்து நம்ம ஒரு பைப் போட்டு நம்ம அது வழியே கேஸை உள்ளே இருக்கிற காற்றை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் கேஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்க பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணையில் வந்து எத்தனை ஆம்ஸு இப்போ எம்டியாக ஓடிட்டுருக்கல எத்தனை ஆம்ஸு நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ எடுக்குதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த கம்ப்ரஸர் வந்து 1.2 ஆம்ஸுக்குள்ளே எடுக்கும். லோடு கொடுத்ததுக்கப்புறம் 1.2 ஆம்ஸ் தான் எடுக்கும். எம்டியாக ஓடையில் 0.4 இவ்வளோ தான் எடுக்கும், 0.45 தான் எடுக்கும். பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா வேக்கம் பார்த்தீங்கன்னா கேஸை இங்கே ஓஸில் கேஜில் பார்த்தீங்கன்னா -30 வரைக்கும் இருக்குது. அந்தளவுக்கு கீழே இறங்கி ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் ½ அன் ஹவராக வேக்கம் போட்டு நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ
ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸ் எடுக்குது, கரெக்டாக 1 ஆம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. 1 ஆம்ஸ் எடுக்குது. நம்ம ஆம்ஸ் கிலோமீட்டர் வச்சு கண்டிப்பாக ஆம்ஸ் பார்க்கணும், எவ்வளோ எடுக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து கிலோமீட்டர் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில நேரத்தில் ஹை ஆம்ஸ் எடுத்து ட்ரிப் ஆகிடும். அதுக்காக நம்ம பார்க்கலாம், பார்த்துக்கிறது நல்லது. இது இப்போ செல்ஃப் வேக்கம் போடையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அது செல்ஃப் வேக்கம் போடையில் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம், கேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணியில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற காற்றை மட்டும் வெளில தள்ளிடும், உள்ளே வந்து வெற்றிடம் ஆக்கிடும். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு காற்று வெளில வருதா இல்லையா அப்படிங்கிறது. சும்மா லைட்டாக கை வீசி பார்க்கலையே உங்களுக்கு தெரியும். இங்கே கீழே மைனஸ் வரைக்கும் போயிடுச்சு. நம்ம இப்போ இதை என்ன பண்ணணும்னா வெல்டு வச்சுக்கணும். இப்போ வந்து இதை வெல்டு அடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கேஸ் ஏற்றலாம். நம்ம இப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம மறந்துட்டு கேஸ் ஏற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேஸ் இது வெளியே வந்துடும். நம்ம இங்கே வெல்டு அடிச்சிட்டோம். நம்ம இனி வந்து கேஸ் சார்ஜ் பண்ணலாம். நம்ம கேஸை வந்து ஃபுல்லாக திறந்து விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பொறுமையாக தான் ஏற்றணும். ஒரே டைமில் ஃபுல்லாக நம்ம திறந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அது கம்ப்ரஸர் வந்து ஆர்ம்ஸ் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சமாக லைட்டாக திறந்து விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேஸ் சார்ஜ் பண்ணையில் பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ கேஸ் நான் ஏற்றிட்டேன். மேக்ஸிமம் இப்போ ஒரு 10 பவுண்ட் வச்சுருக்கேன். இது டபுள் டோர் வந்து 220 லிட்டர். இது போதும். இது மேக்ஸிமம் 8 லிட்டருந்து 12 வரைக்கும் வைக்கலாம், 134னா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யாருக்காவது பயன்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணி கேஸ் சார்ஜ் ஏற்றுறது இவ்வளோ தான். மேக்ஸிமம் இப்போ வெல்டிங்லாம் வந்து பக்காவாக பண்ணணும், லீக்கேஜ் இல்லாமல். இப்போ வெல்டிங்லாம் அடிக்கல வந்து உங்களுக்கு ரொம்ப ஹீட் பண்ணாமல் லைட்டாக பண்ணி அதை ராடை வைக்கல பார்த்தீங்கன்னா ஒட்டி அது ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஹீட் பண்ணி மெல்ட் ஆகிற அளவுக்கு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லீக்கேஜ் வராது, இல்லாட்டி லீக்கேஜ் வந்துடும். உங்களுக்கு ரிட்டன் வந்துருச்சு, நல்லாயிருக்கு. கூலிங் வந்து நல்லாயிருக்கு. சைடில் வந்து ஹீட் ஆகுது. இது வந்து இன்ஃபில்டு கண்டென்சர். இது வேல்ஃபுல் இன்ஃபில்டு. இது வந்து உங்களுக்கு கண்டென்சர் வந்து நல்லா ஹீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கமெண்டோடு பார்ப்போம். தேங்க்யூ.